ஆடியன்ஸோட பாக்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே யார் என்ன சொன்னாலும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ், ஆடியன்ஸோட சப்போர்ட் தான் ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட். அது வந்து இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுல ரெஸ்பான்ஸ் கொடுத்த அந்த சில கிளைமேக்ஸ்லயும் சரி, இன்டர்மிஷன் சீக்வன்ஸும் சரி, அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கு. அண்ட் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் வந்து நம்ம ஹாலிவுட் படங்கள், சில யூரோப்பியன் பிலிம்ஸ்ல நிறைய விஷயங்கள் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் பிலிம் தமிழ்ல வராதா, ஒரு டிசி மாதிரியோ மார்வல் மாதிரியோ இல்ல ஒரு ஜாப்பனீஸ் மாங்கா அனிமி படிக்கிற ஒரு கல்ச்சர் வந்து இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல வராதா, ஒரு புது விதமான அட்டெம்ப்ட் தான். ஆனா அதுல கமர்ஷியலா இருக்கு, என்டர்டெய்னிங் இருக்கு, என்கேஜ்மெண்ட் இருக்கு. எல்லாமே இதுக்கான ஒரு பட்ஜெட்டும் சரி, இதுக்கான ஒரு விஷயமும் சரி, என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம். அது ஆடியன்ஸா சரி, நீங்க அது தியேட்டர்ல போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அது எந்த விதத்துலயுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் இது இருக்கும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் வந்து நான் முக்கியமா சொல்றது வந்து டைரக்டர் குகன். இவர் வந்து வெள்ளராஜா ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்காரு, சவாரின்னு ஒரு நல்ல படம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ட்ரீமே என்னன்னா ஒரு ஆனிமி கான்செப்ட்ல தமிழ்ல வந்து ஒரு மார்வல் மாதிரி, ஒரு டிசி மாதிரி ஒரு படம் பண்ணுறதுதான். அது எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளவு இடத்துல வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ பட்ஜெட் பார்க்காம செலவு பண்ணிருக்காங்க. படத்தோட சூப்பர்வா இருக்குங்க. அதாவது இன்டர்வல் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இன்டர்வல் இருந்து போஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிதம் மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் வந்து ஹை பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறோமோ அது எல்லா ஹை பாயிண்ட்ஸ்லயும் வந்து அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மக்களுக்கு இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து மக்கள் ரசிச்சு சப்போர்ட் பண்ணும்போது லைக் ஒரு டெக்னீஷியனா ஒரு டைரக்டரா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு புது ஜானர் அக்செப்ட் பண்றதாக அவங்க ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க இப்போ. ஸோ இது 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 எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்றாங்க, அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், சீக்வல்ஸ், ஒரு புது கதைகள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு கிடைச்ச பெரிய ரிவார்டு என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி மக்களோட ரெஸ்பான்ஸ் தான். ஸோ எனக்கு தியேட்டர்ல வந்து விசில் அடிச்சு கை தட்டும் போது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் சரி, செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க வந்து 100% வந்து லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிசீவ் பண்ணி வந்து பாக்குறாங்க. வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் இது வந்து அக்செப்ட் பண்ணுது. அதான் இப்போ என்னன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னன்னா நிறைய பேர்த்தனால ஃபாலோ பண்ண முடியாது ஆக்சுவலி. ஏன்னா நீங்க ஒரு டிஃப்ரெண்டான நரேட்டிவ்ல சொன்னதுனால, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் விரும்பாண்டி எடுத்துக்கீங்களா, அவர் அப்போ வந்து ஒரு வித்தியாசமான நரேட்டிவ் சொன்னார் அவர். பட் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது சத்யராஜ் சார் ஒரு இன்ட்ரடக்ஷன் வரும் இன்ட்ரல் பாயிண்ட்ல. அதுல இருந்து எல்லாமே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இங்கதான் வந்து சொல்ல வந்தாலும் இது இப்பதான் கனெக்ட் ஆச்சு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு புரிதல் வந்து ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபாலோ பண்ண முடியலன்னா, ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து லைக் தே ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அது எல்லாமே கனெக்ட் ஆகும்போது இதுதான் கதை, இதை நோக்கி தான் போகுதுங்கிறது ஒரு செகண்ட் டைம் வந்து கிளியர் கட்டா நம்மளுக்கு வந்து புரிதல் வந்துடும். செகண்ட் ஹாஃப் சத்யராஜ் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. படம் மேக்ஸிமம் வந்து 2-3 அவார்டாவது கிடைக்கும். ரொம்ப பிடிச்சது கிராபிக்ஸ், ரொம்ப பிடிச்சது. கிராபிக்ஸ் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கதை, ஸ்பைடர் மேன் சூப்பர் மேனோட நல்லா இருக்கு. ஹாலிவுட் படத்தோட நல்லா இருக்கு. 100 கோடி ரூபா பட்ஜெட்டு, அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கார் அவார்டு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அருமையா இருக்கு, சூப்பர் இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. வெப்பன் ஆமா, பயங்கரமா இருக்கு. சீன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ கேம்ஸே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு. நான் கதையா சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கதையா இதுதான் அப்படின்னு நம்ம ஸ்டோரி சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா இப்ப மத்த படத்துல ஸ்டோரி இதாங்கன்னு சொல்லலாம், ஆனா இந்த படத்துல ஸ்டோரி இதான்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால நிஜமாவே 2 பேர்த்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. 2 பேர்த்தோட காம்பினேஷன் பண்ண ரியல் அப்பா பையன் மாதிரியே இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபைட்டு, அந்த சீன்ஸ். அடுத்தடுத்து நமக்கு இப்போ கதைனா அடுத்து என்ன ஸ்டோரி நமக்கு தெரிய வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இது இல்ல, நம்ம எதிர்பார்க்க வைக்கிறாங்க ஸ்டோரி. அதனால நல்லா இருக்கு. ஏத்துக்கலாம், பார்க்கலாம் கண்டிப்பா.